அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டு முடிய போகிற இந்த சூழ்நிலையில் 2026ஆம் ஆண்டு தொடங்க போகிற இந்த சூழ்நிலையில் தான் மீண்டும் நமக்கு ஜிடிஎஸ் வேலைக்காக கிராம உதவியாளர் மற்றும் இந்த இந்திய அஞ்சல் துறை வேலைக்காக மீண்டும் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் கட்டாயம் 2 தடவை நோட்டிஃபிகேஷனை விடுவாங்க. ஒரு வருஷத்தோட தொடக்கத்திலேயே விடுவாங்க, இன்னொன்று ஒரு வருஷத்தோட எண்டில் வந்து விடுவாங்க. சரிங்களா? அதே போல தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2025ஆம் ஆண்டு முடிய போகிற இந்த சூழ்நிலையிலும் சரி, 2026ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே மீண்டும் கிட்டத்தட்ட நமக்கு 98,000த்திற்கும் மேற்பட்ட வேகன்சி ஆல் இந்தியா ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. அதில் தமிழ்நாடுக்கு மட்டும், அதாவது 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து 32,500 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இந்த 32,500 வேகன்சியுமே வந்து 3 வகையான போஸ்டிங்கு தான் சேர்த்து தான் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், கிராமின் டக் சேவாக், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்னு சொல்லிட்டு இந்த 3 வகையான போஸ்டிங்கு தான் நமக்கு மீண்டும் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 வகையான போஸ்டிங்கு நம்ம மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும், மினிமம் என்ன சம்பளம், மேக்ஸிமம் என்ன சம்பளம், இந்த வேலைவாய்ப்பில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது, சேலரி எவ்வளோ கிடைக்க போகுது, அதே போல் வந்து அப்ளை பண்ணுறது ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், அது என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், ஸோ அதே போல் வந்து எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம், வீட்லேயே நம்ம ஃபோனில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறது, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், இது எல்லாமே A to Z எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய இந்த மாதிரி முக்கியமான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், கான்டாக்டில் இருக்கவங்க, முக்கியமாக அரசு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைக்கு போகணும்னு நினைக்கிற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, இந்த வேலைக்காக நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து நமக்கு கிடச்சிருக்குது அப்படின்னா, இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் இந்த வேலைக்காக நமக்கு மீண்டும் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. என்ன போஸ்டிங்காக வந்திருக்குது அப்படின்னா, கிராமின் டக் சேவாக் ஜிடிஎஸ்ன்ற போஸ்டிங்காக வந்திருக்குது. அடுத்தது பிபிஎம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்ன்ற போஸ்டிங்காக வந்திருக்குது. அடுத்ததாக அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏபிபிஎம் அப்படின்ற போஸ்டிங்காக வந்திருக்குதுங்க. இந்த 3 விதமான போஸ்டிங்கு தான். நம்ம எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறவங்க என்ன போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், யாருக்கு இந்த வேலை கிடைக்கும், 100% வேலை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இதற்கான முழுமையான ஸ்டெப் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். ஸோ மொத்தமாக நமக்கு வந்து 32,500க்கும் மேற்பட்ட வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுற மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆன்லைன் மெத்தட் தான் முழுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, இந்த ஜிடிஎஸ் வேலைக்காக சம்பளம் பர் மந்த்துக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 29,000 வரைக்கும் இதற்கான சேலரி கிடைக்குங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக இருக்கிற சேலரி தான். இதில் வந்து இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய அலவன்சஸ், அதாவது படிக்காசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ நீங்கள் போயிட்டு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீ செலவு, அதே போல் பெட்ரோல் செலவு, இது எல்லாமே அலவன்சஸில் தான் வரும். ஸோ இது எல்லாமே சேர்த்துமே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஏஜ் லிமிட். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மினிமம் உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் மேக்ஸிமம் வந்து 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாங்க. அதுவே நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியான முன்னுரிமை கேட்டகரியான எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டில் வரீங்கன்னா 5 வருஷம் வயது தளர்வு கொடுத்துருக்குறாங்க. அதாவது 45 வயசு வரைக்கும் கூட நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலான்ற மாதிரி. அதுவே நீங்கள் ஓபிசியில் வருவீங்க இல்லையா, பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சிஏ, பிசிஎம், இவங்க எல்லாருமே வந்து ஓபிசியில் செலக்ட் பண்ணி தான் விண்ணப்பிப்பீங்க. இவங்களுக்கு வந்து 3 வருஷம் 43 வயசு வரைக்கும் கூட விண்ணப்பிச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பே பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஜென்ரலில் ஓபிசியில் வருவாங்க இல்லையா, ஸோ இப்போ யாரெல்லாம் ஓபிசியில் வருவீங்கன்னு சொன்னால் இவங்க எல்லாமே வந்து 100 ரூபா வந்து பே பண்ணணும். ஸோ அது எல்லாமே கிரெடிட் கார்டு மூலிமா பே பண்ணலாம், அப்படின்னா நெட் பேங்கிங் மூலிமா பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம். ஸோ அதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்டில் இருக்கீங்கன்னா எந்த விதமான ஃபீஸும் கிடையாது, ஃப்ரீயாகவே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம்.
ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், அதே போல் யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும், எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், அரசாங்க வேலை கிடைக்கணும், கட்டாயம் கிடைக்கணும் இந்த ஜிடிஎஸ் வேலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கட்டாயம் அரசு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டம் அதிகமான வில்லேஜ் ஏரியா அவுட்டரில் இருக்கக்கூடிய வில்லேஜ் ஏரியா இருக்குதோ அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாவட்டத்தில் கிராமின் டக் சேவக் சரிங்களா, எந்த மாவட்டத்தில் அதிகமான போஸ்டிங் இருக்குதோ அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணுங்கள். அதில் நீங்கள் ரொம்ப அவுட்டரில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸாக பார்த்து அதில் ஜிடிஎஸ்ன்ற போஸ்ட்டையும் சூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வேலை அதிகமாக ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி ப்ராசஸ் கம்மியாக இருக்கும், அதே போல் காம்படிஷனும் கம்மியாக இருக்கும் சரிங்களா. இது கட்டாயம் அரசு வேலை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துங்க. நம்ம ஸ்டூடெண்ட்லி போன வருஷம் நிறைய அரசு வேலையை இப்படி தான் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் ஈஸியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா. ஸோ அதே போல் வந்து இது வந்து முழுக்க வந்து உங்களுடைய 10ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு தான் இதில் செலெக்ஷனை பண்ணுவாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஸோ அடுத்ததான் இதுக்கான குவாலிஃபிகேஷன் மினிமம் 10வது தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அடுத்ததாக அப்ளை பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, ஸோ உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சரு, ஆதார் கார்டு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் கிளாரிஃபிகேஷன் டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃப்காக உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, ஏஜ் ப்ரூஃப்காக உங்களுடைய 10வது மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, அதை அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி என்ஓசி சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே ரொம்ப அவசியமானதுங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்று முதல் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ நேரத்துக்கு ஓப்பன் ஆனாலும் சரி, நம்ம அப்ளை பண்ணுற லிங்க்கும் கொடுத்துடுவோம். அதே போல் வந்து அப்ளை பண்ணுற வீடியோஸும் கொடுத்துடுவேன். மறக்காமல் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு அரசு வேலையில் சந்திக்கலாம். தேங்க்யூ.